ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் அப்டிகல்ஸ் இருக்கும், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுவோம். அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் மிஸ்டர் மாரியப்பன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு சைடு கால் போயிருச்சு. அவங்க அப்பா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஃபார்மர் தான். ஸோ அவர் ஸ்கூலில் படித்தப்ப ஐ வாஸ் டோல்டு ஹி வாஸ் லிட்டில் நெக்லெக்டட் பீயிங் ஒரு கால் போய் என்னதை சாதிக்க போகிற, என்ன வாட் யூ கோயிங் டு டூ இன் அத்லெட். இவரும் வந்து ஏன் என்னால் செய்ய முடியாது, ஏன் ஒரு கால் நல்லா இருக்கு அதை வச்சு ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஐ திங்க் ஹி டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். ஸோ ஒரு சேலஞ்சாக எடுத்து மேபி நம்ம 2 கால் வச்சுக்கிட்டே ஓட முடியல. ஹி வாஸ் அ ஹை ஜம்பர். ஸோ ஒரு புஷ் கொடுத்து ஜம்ப் பண்ணோம்னா ஐ திங்க் அதுக்கு 2 கால் இருக்கணும். சம்ஹவ் ஹி மேனேஜ்ட் அண்ட் இன்னைக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கிட்டு வந்து நிற்கிறாருன்னா ஐ திங்க் வி ஷுட் ஆல் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். நான் அவர்கிட்ட இந்த ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அவர் ஒய்ஃப் கூட இஸ் அ வாலிபால் இந்தியன் பிளேயர். ஸோ ஐ திங்க் 2 ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஹவ் ஜாயின் டுகெதர் அண்ட் இஸ் காட் அ ஸ்மால் ஃபேமிலி. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிட்டர்மினேஷன். எஸ், ஒரு என்றைக்குமே வந்து எனிதிங் ஒரு கோல் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம்னா வி கேன் அச்சீவ். அண்ட் மை ரிக்வெஸ்ட் டு தி ஆல் தி பேரண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ பேட், அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்கள். பண்ணுறதுனால என்ன ஆகும்னா தே வில் நாட் கெட் இன் டு எனி கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ். ஏன்னா ஃபிசிக் போயிருச்சுன்னா அவங்களால எதுவும் விளையாட முடியாது. ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கு நல்லாவே என்கரேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நானும் இங்கே நிறையா வி ஆர் ஆல்சோ அண்ட் வாணி வித்யாலயா சப்போர்ட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் டு தி ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னீங்கன்னா எஸ் வில் பி கெட்டிங் எ நியூ பிளாக் ஃபார் CBSE, waiting for some approvals. Very soon we will be getting it and new block will be coming in. Before I close my speech, ஒரு சின்னதாக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலே இந்த நேரம் பேச போகிறதில்ல, பிகாஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். இன்றைக்கி ஐ திங்க் இட் ஹேப்பன் இன் ஓன் ஃபேமிலி. இன்றைக்கி எல்லா சில்ட்ரனும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வந்து வி ஹாவ் அ பெட் அண்ட் பேட்டட் சைல்ட். நல்லா வளர்க்குறோம், நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஏமில் தான் எல்லாமே நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். somehow I personally feel ஓரளவுக்கு we should learn to say no. இதனால் நான் சொல்கிறேன்னா, we had a cook, she was with me for 12 years and of course அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு குடிக்காரன் அண்ட் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவங்க வந்து ஸ்பின்ஸ் ஒரே ஒரு பையன் இருக்கிறதுனால நிறையா அந்த குக்கு வந்து ஷீ சப்போர்ட்டட் ஹிம். எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுப்போம், எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, நல்லாவே வளர்த்தாங்க. பட் வித்தவுட் சேயிங் நோ, அதான் இதில் வாஸ் பார்ட். ஸோ ஒன் ஃபைன் மார்னிங் ஷீ கேம் டு மை ஹவுஸ். அவன் பையனை கூப்பிட்டு வந்தாங்க. சார், மை சன் ஹஸ் டன் 10th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டான், +1 ப்ரூவ்ஸ் நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் வேணும்னு. ஐ வெண்ட் அண்ட் saw him. ஒரே வார்த்தை நான் சொன்னேன், அவன் நல்லவனும் இல்லை கெட்டிக்காரனும் இல்லை, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லி என் ஒய்ஃப்ட்ட டிசிஷன் கொடுத்துட்டு போயிட்டேன். ஒய்ஃபும் சரி, பீயிங் குக் ஃபார் 12 years நம்ம வந்து ஒரு சீட்டு கொடுக்கலான்னு 12th கொடுத்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ மிஸ்பிஹேவ்ட் இன் 11th. வி ஹாவ் டு sack him. டிசிப்ளின், நோ காம்ப்ரமைஸ். அவனுங்க வெளியும் அமுச்சிட்டோம். பட் மை ஒய்ஃப் அட்வைஸ்டர் அ லாட். நீ இங்கே ஸ்கூலில் போடாத, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வள அப்படின்னு மாதிரி. பட் she didn't listen to it. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சரி, எண்ட் ஆஃப் த டே காலேஜும் படித்தான் அவன் மெட்ராஸில், எங்கள் ஹாஸ்டலில் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவன் காலேஜ்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வீட்டுக்கு வருவான், ஸ்டேஷனில் இறங்குவான். அவங்க வீடு வந்து VG ராவ் நகர். ஸோ ஹீ வில் நாட் ஷேர் ஆட்டோவில் வரமாட்டான், தனியாக ஒரு ஆட்டோவில் இருந்து வீட்டில் இறங்குவான். ஸோ ஒரு குக்கோட சன் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் எனி ஃபுட்டு கிடச்சிதுன்னா, அஃப்கோர்ஸ் நாங்களே நிறைய விஷயத்தில் தள்ளு வண்டியிலலாம் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். பட் அவன் சாப்பிட மாட்டான். ஹீ வாண்ட்ஸ் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஹோட்டலில் இருந்தால் தான் பிரியாணி சாப்பிடுவான். மீறி வாங்கி கொடுத்தா ஹீ த்ரோஸ் அவே. இதெல்லாம் ஒரு பிரியாணியாம்மா, இதை போய் வாங்கி கொடுத்துருக்கேன்ற அளவுக்கு த்ரோ பண்ண ஆரம்பித்தான். இவளாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க.
ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு பெங்களூருக்கு அவங்க அந்த குக்கோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம்னு தே ஆல் வென்ட் டு பெங்களூர். ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எவ்ரிபடி வில் லைக் டு வேர் எ நியூ சூட் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஷி ஆல்சோ பாட் அ நியூ ஒரு பிளேசர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் த காஸ்ட் ஆஃப் தி பிளேசர் வாஸ் அரௌண்ட் 10,000 rupees. அந்த அளவுக்கு தேவையா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அவன் என்ன பண்ணியிருக்கான், நான் 10 மணிக்கு கிளம்பி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுமா, ஆஃப்டர் லஞ்ச் ஐ வில் லீவ் ஹோம் ஃபர்ஸ்ட், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு இவன் கிளம்பி வந்துட்டான். அண்ட் இவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா, ஆமாம்மா நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஈவினிங் 6:30 ஃபோன் பண்ணியிருக்கா, வீட்டுக்குலேருந்து ஃபோன் எடுக்கலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருக்காங்க, என்னப்பா ஆச்சு? இல்லைம்மா அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்காம்மா. சரி, ஷீ தாட் அவன் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான் போல இருக்க, தூங்கிட்டு இருக்கான்னு. இவளும் ஒரு 3 o'clock மேலே கிளம்பி வந்திருக்கான். 8:30 ஷீ கால்ட். இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க, ஃபோன் எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இல்லைம்மா அவன் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஷி ஆல்ரெடி கேம். அப்புறம் வேலைக்கு போயிட்டு தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஷி ரீச்டு வெல்லூர். அண்ட் 6:30 ஷி ஓப்பன் தி டோர். யூ ஒன்ட் பிலீவ், இறந்துட்டான். தட் ஃபெலோ காட் ஹங்ட், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அவன் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்னா, ஷி செட் நோ, இவனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி, இந்த ஏஜ் ஆஃப் 21 ஒரு வீட்டில் வந்து ஹேக் பண்ணி இறந்துட்டான். ஒரே சன் வந்து அழுது என்ன பிரயோஜனம்? இப்போ அவளால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வி அட்வைஸ் ஸோ மச், பட் ஸ்டில் ஷி லாஸ்ட் ஹர் ஒன்லி சன். இப்போ அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் நோ மோர் வித் அஸ். ஷி வென்ட் டு பெங்களூர். என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆச்சு, லெஃப்ட் டு பெங்களூர். நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இதில் போய் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எதுவுமே நோ சொல்லாமல் வளர்த்து ஒரு சின்ன நோ கூட அவனோட தாங்க முடியாமல் அல்டிமேட்லி நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அவகிட்ட. ஷி கேம் அண்ட் saw me. She was literally crying. You killed your son மா. வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒன்றுமே பேசலை, அவளால் ஒன்றும் பேச முடியல. ஸோ I request the parents, ஸோ நமக்கு வளர்க்குறப்ப கூட நம்ம we should say sometimes, at times you have to take a strong call. சின்ன வயசுலேருந்தே வந்து நோனா நோ. அண்ட் மை அட்வைஸ் டு ஆல் தி சில்ட்ரன் ஹியர், இஃப் யுவர் பேரண்ட்ஸ் சே நோ, ரீசன்ஸ் இருக்கும் பிஹைண்ட் இட். சும்மா ஒன்று ஒரு பேரண்ட்டை வந்து நோ சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பேரண்ட்டை வந்து நோ சொன்னாங்கன்னா ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு, எஸ் மை பேரண்ட் அஸ் வெல் நோ, ஐ வில் நாட் ஜாயின், மை பேரண்ட் அண்ட் ஸோ ஐ வில் நாட் பை இட்ன்ற மாதிரி ப்ளீஸ் கெட் தட் ஹேபிட். இன்னைக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் அ ஹியூஜ் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி எவ்வளோ மார்க்கு அதில் தான் எல்லாருமே பேசுவோம். உன் பையன் எவ்வளோ மார்க் வாங்கினா, என் பையன் எவ்வளோ மார்க் வாங்கலாங்களே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்காக நான் படிக்கக்கூடாது நீ லோ சொல்ல வரல. தே நீட் சம் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். ஸோ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் அலோவ் தம் டு ப்ளே வெல். வெளியே போய் விளாட சொல்லுங்கள். மேபி சாட்டர்டே சண்டேஸ் ஆர் சண்டே லெட் தம் கோ அண்ட் ப்ளே வெல். அங்கே டீம் எதாவது ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் I would like to tell my sports people also, so encourage sports to the children. If possible, team form பண்ணுங்க. Let them also play. நம்ம ஸ்கூலில் கூட வந்து விளையாடட்டும். I don't mind. It is meant for only our school children. ஸோ இன்றைக்கி வந்து they need light of relaxation in mind. வெளியே போய் விளையாடணும், நிறைய இருக்குது. பிகாஸ் they all sit in the end of the day ஒரு மொபைல் இல்லைனா டிவி, இதை ரெண்டுத்தை விட்டு நம்ம வெளியே வர வச்சோம்னால I think we are quite successful. So with this I will not take much of your time, and I would like to thank each and every parent. And every year I could see lot of rush is increasing, crowd நல்லா வருது. I think we have to increase the tent size also நினைக்கிறேன். So I wish each and everyone, all the parents who are coming here, all the best, and I wish everyone, and thank each and every parent for the cooperation and for being here. Thank you very much. வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.